ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா காஞ்சி வரும்பொழுது நம்ம தேங்காய் எண்ணெய் ஒரு 20 ml அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு இதை மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி 2-3 மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு கை நிறைய பூண்டு போட்டுக்கோங்க. இந்த கிச்சடிக்கு பூண்டு அப்படிங்கிறது ரொம்ப தேவையான ஒன்று. பூண்டு நிறைய போடும்போது நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4-5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு நம்ம வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கிச்சடி செய்ய போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு 2 வெங்காயம் தேவையான அளவுக்கு நல்லா பெரிய சைஸாக எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி தக்காளி வந்து பெரிய தக்காளியாக இருந்தால் நீங்கள் அதே மாதிரி 2 சேர்த்துக்கோங்க. இல்லை குட்டி குட்டியாக இருந்தால் 3-4 தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஒரு கை நிறைய நம்ம பீன்ஸும் கேரட்டும் அதில் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து எண்ணெயிலே நல்லா வதங்க விடலாம். உப்பு போட்டிங்க அப்படின்னா இன்னுமே நல்லா ஃபாஸ்ட்டாக வதங்கும். ஸோ கிச்சடிக்கு தேவையான உப்பை இது கூடவே நீங்கள் சேர்த்து நல்லா வதக்குங்க. இந்த டைமில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ் ஆகி வரட்டும். கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு கிச்சடிக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆக பார்க்கட்டும். இந்த டைமில் நீங்கள் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அதாவது 1 கப் அப்படிங்கிறது வந்து நீங்கள் மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1/2 கிலோ ரவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணி போட்டுக்கணும். ஏன்னா காய்கறியும் வேகணும் இல்லையா? அப்போ இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி தேவைப்பட்டு அப்படின்னுச்சுன்னா நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதித்து காயெல்லாம் உங்களுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் இந்த டைமில் வந்து ரவை எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ ரவையை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டே வாங்க. நீங்கள் பொறுமையாக சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. நல்லா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விடக்கூடாது, இல்லைனா கட்டி போட்டுச்சுன்னா அங்கங்கே வந்து மசாலா மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். நல்லா வந்து நீங்கள் பொறுமையாக கலந்து விட்டுட்டே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரவை எல்லாமே வந்து உங்களுக்கு கிச்சடியாக ஃபார்ம் ஆகிருக்கும். தண்ணி எல்லாமே இறுகி உங்களுக்கு இந்த ஒரு ஸ்டேஜுக்கு பக்குவத்துக்கு உங்களுக்கு அழகாகவே வந்துடும். ஸோ இப்போ நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு கடாய்க்கு ஏற்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிச்சடி வந்து நல்லா சூப்பராகவே கிடச்சிரும். இப்போ கிச்சடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்னுமே உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக வச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் கிச்சடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொத்தமல்லி இருந்தது அப்படின்னா நீங்கள் மேலே தூவி விடலாம். இன்னுமே நல்லா இன்னும் வாசனையாகவும் டேஸ்டியாகவும் இருக்குங்க. இதை தாண்டி நீங்கள் உருளைக்கிழங்கு மாதிரியான வெஜிடபிள்ஸுமே தாராளமாக நீங்கள் சேர்க்கலாம். இந்த கிச்சடிக்கு கலருக்கு வந்து நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம், அதையே மறந்துடாதீங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ஈவினிங் டைம்லேயும் சரி, மார்னிங் டைம்லேயும் சரி, டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்டாக இருக்கக்கூடிய ஒரு டிஷ்ஷு தான். ட்ரை பண்ணி பாருங்கள்.